ஹாய், உங்கள் MM கேக்ஸ். இப்போ வந்து ப்ளம் கேக் பண்ண போகிறோம். ப்ளம் கேக் வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். ஒயினில் ஊற வச்ச ப்ளம் கேக் வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். மைதா வந்து அதே 150 கிராம் மைதா. பேக்கிங் பவுட்ரு வந்து அரை டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டு சலித்து அதுக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். சர்க்கரை வந்து அதே 150 கிராம் சர்க்கரை. முட்டை வந்து 3 முட்டை. மைதாவையும் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பட்டர் வந்து 150. மைதா எந்த அளவுக்கு எடுத்தோமோ மைதா, சுகரு, ப்ரௌன் சுகர் வந்து 150, மைதா 150, முட்டையும் 150 கிராம். அதை வந்து வெயிட் போட்டு பார்த்துக்குங்க. அதில் எச்சோ கம்மியாக வந்தால் பிரச்சனை இல்லை. 150 கிராம் பட்டர் போட்டேன். வண்டி க்ரீமி பதத்துக்கு எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? க்ரீமி பதத்தம் இந்த பதத்தில் இருக்கணும். இதில் வந்து ப்ரௌன் சுகர் போட்டு ப்ரௌன் சுகரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்கலாம். அப்படியே கொட்டிடுங்க ப்ரௌன் சுகரை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஹேண்ட் பெண்டர் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. வேணால் உங்களுக்கு சீக்கிரம் குயிக்காக ஆகணும் அப்படின்னா ஹேண்ட் பெண்டரை யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. இதையும் நல்லா க்ரீமி பதத்துக்கு அடித்து வச்சுக்கணும். இதில் வந்து அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். த்ரீ முட்டை வரும்னு சொன்னால் அதே மாதிரி 3 அதனால் 60 இருந்த அளவு பரவாயில்ல. ஏன்னா ஓடெல்லாம் நம்ம கழிச்சு தான் இது பண்ண போகிறோம். ஒவ்வொரு முட்டையாக சேர்த்திக்கிங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா முட்டையும் சேர்த்த வேண்டாம். ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கேரமல் சாஸ் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிக்குங்க. ஏன்னா நம்ம கலர் வந்து ப்ரௌன் சுகர் வந்து கலர் கம்மியாக இருக்கிறதுனால கேரமல் சாஸ் வந்து 1-1.5 ஸ்பூன் தாராளமாக சேர்த்தலாம். கேரமல் சாஸும் அந்த முட்டையும் நல்லா ஒவ்வொரு முட்டையாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. 2வது முட்டையை உடைச்சி ஊற்றுறேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றுறோன்னா அது வந்து பிரிஞ்சு போன மாதிரி ஒரு இது வந்துடும், பேட்ரு வந்துடும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு முட்டையாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த பேட்ரு மிக்ஸ் ஆகி அடுத்த முட்டையை கலக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். கரெக்டாக போட்டுக்குங்க, மாற்றிடாதீங்க. இப்போ வந்து 3வது முட்டை போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் ஜாம், எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்ந்த ஃப்ரூட்ஸ் ஜாம் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போடுறது ஜாம் எதுக்காக போடுறது அப்படின்னா நம்ம வந்து ப்ளம் கேக்கு இந்த சாஃப்ட்னஸ் வரக்காகவும் இந்த ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறதுக்காகவும் அந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் போடுறது. இந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணோன்னே 3வது முட்டையை கலந்தோம்னா இந்த பேட்ரு வந்து கரெக்டான பதத்தில் கலக்கணும். பேட்ரு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கேக் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடு. கரெக்டாக பொறுமையாக இந்த பேட்டரை பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த இது பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த கேக்கோட பொறுமையான இதே டைமிங்கே இது தான். ஓகே, இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறது ஒரு இது இருக்குது, மேலேருந்து கீழே போடணும். ஓகே, பேட்ரு வந்து தெரியுதுங்களா? பேட்ரு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இந்த பேட்டரை நம்ம டின்னில் ஊற்றிட்டோம், அரைக்கலாம் டின்னில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து அவன் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வந்து 30 நிமிஷம் கேக் வந்து 30 to 40 நிமிஷம் வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.